ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா மார்னிங் எல்லாமே ஓரளவுக்கு வீக்காக இருந்தாலும் ஈவினிங்குள்ள ஓரளவுக்கு ரெக்கவரி ஆனது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி 50 வந்து 14 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.09% நெகட்டிவ்ல 16,569ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து 35 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.1% பாசிட்டிவ்ல 35,310ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக நம்மளோட மார்க்கெட்டுக்கு எர்னிங் சீசன் என்னவோ முடிஞ்சிருச்சு. அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸுமே அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அடுத்து ட்ராக் பண்ணுறதுக்கான அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ இந்த வாரம் ஆர்பிஐயோட MPC மீட்டிங் இருக்கு. அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கோட அவுட்கம் வந்து ஜூன் 8 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மீட்டிங்கோட அவுட்கம்ல ரேட் ஹைக் இருக்கும்ன்றத மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அண்ட் ஈவன் அந்த ரேட் ஹைக்கை மார்க்கெட் ஆல்ரெடி ஃபேக்டர் பண்ணிடுச்சுனே புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து இன்ஃப்ளேஷன் ஆர் GDP ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்றத பொறுத்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன்ஸ் இருக்கலாம். அண்ட் ஆர்பிஐயோட MPC அப்டேட்க்கு அப்புறமா ட்ராக் பண்ண வேண்டிய அப்டேட்னு பார்க்குறப்போ குளோபல் அப்டேட்ஸ். ஆக்சுவலாக லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஜாப் டேட்டா எல்லாமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே வந்திருந்தது. அண்ட் ஈவன் மேனுஃபேக்சரிங் டேட்டாவும் ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே இருந்தது. ஸோ இந்த அப்டேட்ஸ் வந்து எக்கனாமி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கிறத குறிக்குது. ஸோ இதனால யூஎஸ் ஃபெட் வந்து அவங்களோட ரேட் ஹைக் அக்ரெசிவாக பண்ணுறாங்களான்றதை கவனிக்கணும். எனிவே அந்த அப்டேட்க்கு அப்புறமா யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் வந்து நெகட்டிவாக க்ளோஸாக இருந்தது. அண்ட் அதனால நம்மளோட மார்க்கெட்டும் இன்னைக்கு நெகட்டிவா ரியாக்ட் ஆயிருந்தாலும் இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல US ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா ரியாக்ட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஈவன் யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் பாசிட்டிவா ரியாக்ட் ஆகிட்டு இருந்ததுனால நம்மளோட மார்க்கெட்ஸும் ஓரளவுக்கு பாசிட்டிவா ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நியூஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ ஸ்டாக்ஸோட அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ ஃபாடா, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் வந்து சில அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, போன வருஷத்தோட மே கம்பேர் பண்ணுறப்போ இந்த மேயோட டோட்டல் வெஹிக்கிளோட ரீட்டைல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 207% இன்க்ரீஸாக இருக்கிறதாவும், ஆனால் ஆக்சுவலாக வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. ஸோ மே 2019 டேட்டா கம்பேர் பண்ணுறப்போ இன்னும் டோட்டல் வெஹிக்கிள் சேல்ஸ்ன்றது 10% கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் வந்து ஃபியூவல் ப்ரைஸஸை கம்மி பண்ண வச்சு இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது வெஹிக்கிளோட சேல்ஸை வந்து பூஸ்ட் பண்ணும். அண்ட் அதுவே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது டூ வீலர்ஸ்க்கு வந்து இம்பாக்ட் இருக்கும். அண்ட் டூ வீலர் EV சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஆனால் ரீசெண்டாக நிறைய ஃபயர் இன்சிடென்ட்ஸ் நடந்ததுனால அது கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃபியரை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதோட சேர்ந்து சப்ளை செயின் இஷ்யூஸும் இருக்கிறதுனால இந்த மே மந்தோட EV சேல்ஸ்ன்றது மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹீரோ மோட்டோகாப்போட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் மே 2021ல 46.9% இருந்திருக்கு. ஆனால் அது இந்த மே 2022ல 37.5% குறைஞ்ச மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஸ்பெசிஃபிக் இந்த மே மந்தோட டேட்டா மட்டும்தான். அதாவது மே 2021ல லாக்டவுன் எல்லாமே ஒவ்வொரு ஏரியாவுக்கு அன்ஈவனாக இருந்ததுனால ஹீரோ மோட்டோகாப்போட மே 2021 மார்க்கெட் ஷேர்ன்றது அதிகமாக வந்திருந்தது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அதை கம்பேர் பண்ணுறப்போ ஹீரோ மோட்டோகாப்போட மார்க்கெட் ஷேர்ன்றது ரொம்பவே டிக்ளைன் ஆன மாதிரி காமிச்சிருக்கும். ஆனால் ஃபினான்ஷியல் 2021 மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 35.81% இருந்தது. அண்ட் ஃபினான்ஷியல் 2022 மார்க்கெட் ஷேர் வந்து 34.5% இருந்தது. ஸோ ஹீரோ மோட்டோகாப்போட ஆவரேஜ் மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35 to 37% இருந்திருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்றப்ப ஹீரோ மோட்டோகாப்போட இந்த மே மந்தோட மார்க்கெட் ஷேர்ன்றது ஓரளவுக்கு இன்லைனாவே இருக்குன்னு சொல்லலாம். எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஹீரோ மோட்டோகாப்போட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஹீரோ மோட்டோகாப்போட ஷேர் பிரைஸ் வந்து ஓவராலாக நெகட்டிவாகவே ரியாக்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ஹீரோ மோட்டோகாப்போட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹீரோ மோட்டோகாப்போட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸான 2800 லெவல்ஸை டச் பண்ணி அங்கிருந்து லாஸ்ட் ஃபியூ டேஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அடுத்து அதோட இமீடியட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 2360ல பார்க்கலாம். ஓகே, அடுத்து டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து 2 அப்டேட் வந்திருந்தது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட JLR, அதாவது ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவரோட UK சேல்ஸ் டேட்டா வந்திருந்தது. ஸோ இதில் மே மந்த் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ன்றது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 40% குறைஞ்சிருக்கு. அண்ட் போன மந்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் 16% குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து நெகட்டிவாக இருந்தது. ஆனால் இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு பாசிட்டிவான அப்டேட்டாக இருந்தது. ஆனால் இது கம்பெனி கிட்ட இருந்து அஃபிஷியலான வந்த அப்டேட் இல்லை, சில நியூஸ் மீடியாஸ் வந்து ரிப்போர்ட் பண்ண அப்டேட். அதாவது ப்ளூ ஸ்மார்ட்ன்ற கம்பெனி கிட்ட இருந்து டாடா மோட்டார்ஸ் கம்பெனிக்கு 10,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சப்ளை பண்றதுக்கான ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. எனிவே இந்த அப்டேட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0.1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் டாடா மோட்டார்ஸோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டாடா மோட்டார்ஸோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதோட ரெசிஸ்டன்ஸான அரௌண்ட் 450 லெவல்ஸை டச் பண்ணி அங்கிருந்து ஓரளவுக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதுவே இப்போ இமீடியட்டாக இருக்கிற சப்போர்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 400 லெவல்ஸை பார்க்கலாம்.
அண்ட் அதுக்கு அடுத்து 360 லெவல்ஸை பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அடுத்து பாரத் ஃபோர்ஜோட அப்டேட்டை பார்க்கலாம். போஃபா செக்யூரிட்டிஸ், அதாவது பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் வந்து பாரத் ஃபோர்ஜுக்கு அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்து டார்கெட்டை 520 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ரீசன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளாஸ் 8 ட்ரக் ஆர்டர்ஸ் வந்து டிராப் ஆயிட்டு இருக்கிறதாவும், அண்ட் இந்த கம்பெனியோட 25% ஆஃப் த ரெவன்யூ வந்து குளோபல் ட்ரக் செக்மெண்ட் கிட்ட இருந்து வருது. அண்ட் அதுக்கான டிமாண்ட்ன்றது இப்ப கம்மியாயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பாரத் ஃபோர்ஜோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பாரத் ஃபோர்ஜோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 1.5% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பாரத் ஃபோர்ஜோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாரத் ஃபோர்ஜோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸாக பார்த்தீங்கன்னா அதோட ஷேர் பிரைஸ் ஓரளவுக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போதைக்கு இமீடியட்டாக இருக்கிற சப்போர்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 595 லெவல்ஸை பார்க்கலாம். ஸோ அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 560 ஆர் 520 லெவல்ஸை பார்க்கலாம். ஓகே, அடுத்து அதானி டிரான்ஸ்மிஷன் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். அதானி டிரான்ஸ்மிஷன் கம்பெனி வந்து எஸ்ஆர் பவர் டிரான்ஸ்மிஷன்ன்ற கம்பெனியோட 100% ஸ்டேக்கை 1913 crores அக்வயர் பண்றதுக்கு எஸ்ஆர் பவர் கம்பெனியோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஆர் பவர் டிரான்ஸ்மிஷனோட 100% ஸ்டேக் அக்வயர் பண்றதுனால அதானி டிரான்ஸ்மிஷன் கம்பெனிக்கு 673 சர்க்கிட் கிலோமீட்டர்ஸ்க்கான ஆப்ரேஷனல் இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால அதானி டிரான்ஸ்மிஷனோட ஓவரால் நெட்வொர்க்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 19,468 சர்க்கிட் கிலோமீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதில் ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி மட்டுமே அரௌண்ட் 14,952 சர்க்கிட் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா அதானி டிரான்ஸ்மிஷனோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அதானி டிரான்ஸ்மிஷனோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3.12% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதானி டிரான்ஸ்மிஷனோட சார்ட் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதானி டிரான்ஸ்மிஷனோட சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ லாஸ்ட் மந்த்ல இருந்தே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இதோட ஷேர் பிரைஸ் வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1800 லெவல்ஸ்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக பார்க்கலாம். ஸோ அதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து 1640ன்றது அடுத்த லெவல் சப்போர்ட்டாக பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஒரு நண்பர் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான ஆன்சரை இப்போ பார்க்கலாம். அதாவது கம்பெனியோட நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே என்எஸ்சி ஆர் பிஎஸ்சி வெப்சைட்ல எப்படி பார்க்கணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ பொதுவாக கம்பெனிஸ் வந்து அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்சஸ்க்கு ஃபைல் பண்ணுவாங்க. அதாவது போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி வெப்சைட்ல அவங்களோட அப்டேட்ஸை வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அதில் நான் ப்ரிஃபர் பண்ணுறது மோஸ்ட்லி பிஎஸ்சியை தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சியோட வெப்சைட்டுக்கு போங்க. அதாவது bscindia.comன்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிசஸ், கெய்னர்ஸ், லூசர்ஸ்னு கடைசியாக வந்து கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா லேட்டஸ்ட் கம்பெனிஸ் போஸ்ட் பண்ண அவங்களோட அப்டேட்ஸ் இருக்கும். அண்ட் அது கொஞ்சம் கீழே ரைட் ஆரோ மார்க் மாதிரி ஒன்று காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கம்பெனிஸ் போஸ்ட் பண்ண எல்லா அப்டேட்ஸுமே டைம் வைஸாக லிஸ்ட் பண்ணி காட்டும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலில் தான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய கம்பெனியோட அப்டேட்டுக்கு பக்கத்தில் பிடிஎஃப் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த கம்பெனியோட அப்டேட்டை டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் அதுவே ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட அப்டேட்டை மட்டும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிஎஸ்சியோட வெப்சைட்ல இருக்கிற சர்ச் பட்டன்ல நீங்க சர்ச் பண்ணணும்னு நினைக்கிற அந்த கம்பெனியோட பேர் என்டர் பண்ணுங்க. ஸோ அப்படி என்டர் பண்ணதுமே அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல காட்டும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ன்ற ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து லேட்டஸ்ட்டாக அந்த கம்பெனியோட அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்படி பிஎஸ்சி வெப்சைட்டில் எல்லா கம்பெனியோட அப்டேட்ஸும் அண்ட் அப்படியே ஒரு கம்பெனியோட பர்டிகுலர் அப்டேட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே போல் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு கமெண்ட்கான கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து பூனவல்லா ஃபின்கார்ப்போட அப்டேட்டை பார்க்கலாம். போன வருஷம் அரௌண்ட் செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா பூனவல்லா ஃபின்கார்ப், அதாவது அந்த டைம்ல பூனவல்லா ஃபின்கார்ப் வந்து மேக்மா ஃபின்கார்ப்ன்ற பேர்ல இருந்தது. ஸோ அப்ப இருந்த சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டரான அபய் பட்டுடா வந்து கம்பெனியோட அன்பப்ளிஷ்டு பிரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணி இன்சைடர் ட்ரேடிங் பண்ணிருக்கலாம்னு செபி வந்து அவரை மார்க்கெட்ல இருந்து பேன் பண்ணிருந்தாங்க. அண்ட் அந்த டைம்லயே அதார் பூனவல்லா கம்பெனி வந்து மேக்மா ஃபின்கார்ப் அக்வயர் பண்ணி அந்த கம்பெனியோட பேரை பூனவல்லா ஃபின்கார்ப்னு மாத்தினாங்க. அண்ட் அந்த டைம்ல அதார் பூனவல்லா வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் படி அபய் பட்டுடா வந்து எந்த ஒரு இன்சைடர் ட்ரேடிங்கும் பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஈவன் அபய் பட்டுடாவே பாத்தீங்கன்னா நான் எந்த ஒரு இன்சைடர் ட்ரேடிங்கும் பண்ணல, எந்த ஒரு கிளாரிபிகேஷனா இருந்தாலும் அத்தாரிட்டிஸ் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாவே இருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்போ செபியோட டீடைல்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா அவர் எந்த ஒரு அன்பப்ளிஷ்டு பிரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனும் கம்யூனிகேட் பண்ணல. ஸோ இதனால அவருக்கு செப்டம்பர்ல போட்ட ஆர்டர்ஸை ரிவோக் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த அப்டேட்டுக்கும் கம்பெனியோட பிசினஸ்க்கும் பெரிய அளவுக்கு சம்பந்தம் இல்லைனாலும் இதனால கம்பெனிஸோட கார்பரேட் கவர்னன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா பூனவல்லா ஃபின்கார்ப்போட ஷேர் பிரைஸ் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ இன்னைக்கு பூனவல்லா ஃபின்கார்ப்போட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.27% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பூனவல்லா ஃபின்கார்ப்போட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பூனவல்லா ஃபின்கார்ப்போட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ ரீசெண்டாக அதோட சப்போர்ட் லெவலான 212ன்ற சப்போர்ட் லெவல்ஸை டச் பண்ணி ஓரளவுக்கு ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போவே பார்த்தீங்கன்னா இமிடியட் ரெசிஸ்டன்ஸான 270 லெவல்ஸில் இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த லெவல்ஸை தாண்டி மேலே போச்சுன்னா ஃபர்தர் அப்சைடை நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஓஎன்ஜிசி அண்ட் அதே போல் ஆயில் இண்டியாவோட அப்டேட்ஸை பார்க்கலாம். இப்போ பிரெண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் $120 பர் பேரலை டச் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த அப்டேட்ஸ் வந்து ஓஎன்ஜிசி அண்ட் ஆயில் இண்டியா ஷேர் ப்ரைஸ்க்கு பாசிட்டிவாக இருக்கு. அண்ட் ஈவன் இன்னைக்கு ஆயில் இண்டியாவுக்கு பார்த்தீங்கன்னா கொட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ்ன்றவங்க முன்னாடி கொடுத்த செல் ரேட்டிங்ல இருந்து ஆட் ரேட்டிங்க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டார்கெட்டை முன்னாடி கொடுத்த 200ல இருந்து 285க்கு ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஆயில் இண்டியாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 11.14% பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருக்கு. அண்ட் இப்போ ஆயில் இண்டியாவோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆயில் இண்டியாவோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ ஆயில் இண்டியாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதோட ரீசெண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணி நல்லாவே ஸ்ட்ராங்காக மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் அடுத்தடுத்து இதோட ஷேர் ப்ரைஸ் ஃபர்தர் ரைஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஸ்டாப் லாஸை 250ன்ற ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து என்எம்டிசியோட அப்டேட்டை பார்க்கலாம். என்எம்டிசி கம்பெனி வந்து அவங்களோட அயன் ஓர் ப்ரைஸை இப்போ மறுபடியும் 1100 rupees பர் டன்னு குறைச்சிருக்கிறதா அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக லாஸ்ட் 10 daysல இது என்எம்டிசியோட 2வது ப்ரைஸ் கட்டுன்னு சொல்லலாம். அண்ட் அதுலயும் ஸ்பெசிஃபிக் அயனோரோட எக்ஸ்போர்ட்டுக்கு 50% எக்ஸ்போர்ட் டியூட்டி இம்போஸ் பண்ண பிறகு பண்ற 2வது ப்ரைஸ் கட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதனால இந்த அப்டேட்ன்றது என்எம்டிசிக்கு நெகட்டிவான அப்டேட்டா இருக்கு. அண்ட் ஈவன் பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் வந்து என்எம்டிசிக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்து டார்கெட்டை 160ல இருந்து 146 குறைச்சிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்னால இன்னைக்கு என்எம்டிசியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1.77% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் என்எம்டிசியோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்எம்டிசியோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ என்எம்டிசியோட இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 120ல இருக்கு. அதை கமிங் டேஸ்ல ஒரு வேளை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தர் டவுன் சைடை பார்க்கலாம். அண்ட் ஆக்சுவலாக இப்படி அயனோர் ப்ரைஸ் எல்லாமே ஃபாலோ ஆகிறது முக்கியமாக ஸ்டீல் கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா ஸ்டீல் கம்பெனிஸோட ஒரு முக்கியமான ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அயனோர்ஸ். ஸோ இப்படி இந்த அயனோரோட ப்ரைஸஸ் எல்லாமே கம்மியாகிறதும் அண்ட் அடுத்து இன்புட் ரா மெட்டீரியலான கோக்கிங் கோலோட காஸ்ட்டும் கம்மியாயிட்டு இருக்கிறதும் ஸ்டீல் ஸ்டாக்ஸ்க்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கு. ஓகே, அடுத்து என்னோட எஃப்என்டோ பொசிஷன்ஸை பார்க்கலாம். அதாவது போன வாரம் கேட்ட போல்ல நிறைய பேர் வந்து நம்மளோட பொசிஷன்ஸை டெய்லி காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இன்னைக்குல இருந்து அடுத்த 6 மாசத்துக்கு நம்மளோட பொசிஷன்ஸை டெய்லி காட்ட போறோம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பொசிஷன்ஸை நீங்க அப்படியே காப்பி பண்றப்போ இதோட ரிஸ்க்கும் நீங்க கேரி பண்றீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பஃபருக்கு உங்ககிட்ட எவ்வளோ கேஷ் இருக்கு, ஆர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, ஆர் எந்த கன்விக்ஷன்ல இந்த பொசிஷன்ஸ் எடுக்கிறீங்கன்றத பொறுத்து எல்லாமே உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆர் எமோஷன் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும். ஸோ எந்த ஒரு பொசிஷன் நீங்க எடுத்தாலும் உங்களுக்கு அதுல கன்விக்ஷன் அண்ட் புரிதல் இருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டு எடுங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ்ல 5600 புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். அடுத்து பேங்க் நிஃப்டியில் ஜூலை எக்ஸ்பெரியோட 32,000 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்என்டி இன்ஃபோடெக்கோட ஜூன் எக்ஸ்பெரியோட 4,000 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். அடுத்து மைண்ட்ரியோட ஜூன் எக்ஸ்பெரியோட 2,800 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்து நிஃப்டியோட ஜூலை எக்ஸ்பெரியோட 15,500 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். அடுத்து டிசிஎஸோட 3,200 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். அடுத்து டெக் மஹிந்திராவோட 1,060 புட் ஆப்ஷனும் 1,100 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக விப்ரோவோட 460 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆக்சுவலாக இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரோட ஸ்டாக்ஸாக இருக்கும். ரீசெண்டாக ஐடி செக்டாரோட ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபாலோ ஆனதுனாலையும் அண்ட் மீடியம் டு லாங் டர்ம் அதோட க்ரோத்தில் நம்பிக்கை இருக்கிறதுனாலையும் அதோட போர்ஷன்ஸை எடுத்திருக்கேன். அண்ட் ஆக்சுவலாக சில போர்ஷன்ஸோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே நேராக இருக்கலாம். ஸோ அந்த போர்ஷன்ஸ்ன்றது ரிஸ்க்காகவும் அமையலாம். ஸோ இப்படி எந்தெந்த போர்ஷன்ஸை நான் புதுசாக ஆட் பண்ணுறேன் ஆர் எதை எக்ஸிட் பண்ணுறேன்றதை நம்மளோட டெய்லி வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 17,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இமீடியட்டாக 16,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 16,300ல இருந்து 17,200க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா
ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.